வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 687 அப்படின்றது தான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட். ஓகேங்களா, இந்த 687 அப்படின்றது நம்ம நேற்று கூட ஒரு கெஸ்ஸிங் வந்து கொடுத்துருந்தோம். அதாவது வியாழக்கிழமை புதன்கிழமைக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 873 அப்படின்ற கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஏற்கனவே வந்து ஒரு 6ஆம் தேதி வந்து 876. ஓகேங்களா, இந்த 87 வந்து நம்ம 876 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து கேமில் 87 வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஏபி போர்டில் வந்து நான் 87 வந்து கொடுத்துருந்தேன். 2 வாட்டியுமே வந்து 87 வந்து ஒரு வாட்டி 287, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 687 அப்படின்னு சொல்லி கேமில் வந்து அடிச்சிருப்பான். ஸோ நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து நமக்கு 76 வரும்னு சொன்னோம். ஆனால் அதை அப்படியே ஸ்வாப் பண்ணி இன்னைக்கு ரிசல்ட் வந்து 687 அப்படின்னு சொல்லி நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக. ஆனால் அடித்ததை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பரை வந்து ஸ்வாப் பண்ணி கரெக்டாக வந்து இன்னைக்கான ரிசல்ட் வந்து 687 அப்படின்னு சொல்லி இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கான். அந்த 87 பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 3 வாட்டி வந்து பிசியில் வந்து அடிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 487, 287, 687. ஓகேங்களா, ஸோ 3 வாட்டி வந்து கரெக்டாக வந்து கேமில் ஆடிருக்கான். 687. ஓகேங்களா, ஸோ இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 4, 2, 6. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இது வரைக்கும் ஆடினது இல்லை. ஸோ நமக்கு வந்து இது சின்ன ஒரு ஹிண்ட் தான். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம 87 வந்து கேமில் கொடுத்ததுனால இது பெருசாக கொடுக்காம 712 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நேற்று ஒரு கெஸ்ஸிங் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ 12மே வந்து பிசியில் எக்ஸ்பெக்டடு. ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில நம்பர் வந்து அவன் அடிக்கிறான் அப்படின்னா அதே மாதிரி 68மே வந்து சூப்பராக வந்து நம்ம கேமில் வந்து கொடுத்துருந்தோம். ஒரு வாட்டி கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 068, அன்னைக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 060. அதுக்கு அடுத்து அந்த வாரமே வந்து அழகாக வந்து நம்ம கொடுத்த ரிசல்ட்டே வந்து 068மே வந்து நம்ம கெஸ்ஸிங்லேருந்து கரெக்டாக வந்து எடுத்து கேமை வந்து முடிச்சிருப்போம். ஓகேங்களா, ஸோ நம்ம கெஸ்ஸிங் பார்க்கும்போது கரெக்டாக வந்து நம்ம அடிப்பான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து நிறையா இந்த வரைக்கும் பேட்டர்னில் எடுத்து ஆடிருக்கான். இந்த மாதம் வந்து கரெக்டாக 2 நம்பர் வந்து கிளிக் ஆயிருந்துச்சு. ஸோ 87மே 68மே வந்து சூப்பராக வந்து விளையாடிருக்கான். அந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீக்லி சார்ட்டில் வந்து இந்த ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ அப் ஆயிருக்கு. ஸோ வீக்லி சார்ட்டை தான் வந்து நான் போன வாரமும் சேம் இதே பேட்டர்னில் தான் வந்து உங்களுக்கு 358ன்னு வந்து கொடுத்துருந்தேன். ஆனால் அன்னைக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 068. அதாவது 2 நாளுக்கு முன்னாடி கொடுத்த கெஸ்ஸிங்லேருந்து கரெக்டாக வந்து 068 வந்து எடுத்து கேமில் வந்து ஆடிருக்கான். ஓகேங்களா, இந்த 068 அப்படின்றது வந்து என்ன பேட்டர்னில் வந்து கொடுத்துருந்தேன் அப்படின்னா நமக்கு இந்த வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏசிபிசியில் வந்து என்ன அடிக்கிறானோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் நமக்கு தொடர்ந்து வந்து இந்த 76, 75, 69, 68, இங்கே 11, இங்கே 11, இங்கே 48, இங்கே 68. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஒரு சீக்வன்ஸில் வந்து வரும்போது நமக்கு ஒரு நம்பர் வந்து கிளிக் ஆகுது. ஏன்னா கிளியராக வந்து நமக்கு நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து தெரியுது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கிளியராக வந்து அடிக்கிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வாட்டியுமே வந்து நான் உங்களுக்கு பேலன்ஸ், அதாவது 411, 511. ஸோ ஒரு வாரம் அதுக்கு முன்னாடி வாரம் பார்த்தீங்க அப்படின்னா 248, இங்கே வந்து 668. ஓகேங்களா, ஸோ இந்த 668 அடிக்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு வாரம் விட்டு 58 அடிப்பான் அப்படின்னு சொல்லி தான் வந்து போன வாரத்துக்கு எனக்கு கெஸ்ஸிங் வந்து 358 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, இந்த 58 வந்து அவன் அடிக்காமல் நமக்கு ஏற்கனவே கொடுத்த 68 வந்து அழகாக இன்னைக்கு எடுத்த கேமில் 068 அப்படின்னு சொல்லி ஆடிட்டான். ஓகேங்களா, ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 411, 511. நாளைக்கு சிம்பிளாக அவன் கேமை முடிக்கிறான் அப்படின்னா 611 அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கேமை முடிச்சுட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ஒரு கெஸ்ஸிங்கு. ஏன்னா ஈஸியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கேமில் வந்து இந்த
இந்த மாதிரி வந்து ஈஸி ப்ரிடிக்டபிள் இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக ட்விஸ்ட் இல்லாமல் வந்து கேமை வந்து முடிக்க மாட்டான். ஸோ அதனால் வந்து நம்ம ஈஸி கெஸபிளாக, ஏன்னா நம்ம வந்து எப்படி வந்து 48 68க்கு கேப் நம்பர் 58 அப்படின்ற நம்பர் கொடுத்தோமோ, ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் 68 அப்படின்னு சொல்லி கேமை வந்து முடிச்சிட்டான். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு வேளை ஓகேங்களா. ஸோ ஏதாவது ட்விஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா நமக்கு ஒரு பேட்டர்ன், ஏன்னா அதே மாதிரி டேரெக்டாக வந்து இங்கே 411 ஒரு வாரம் விட்டு 511, ஸோ ஒரு வாரம் விட்டு 611 அப்படின்னு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒருவேளை அதோட பவர் நம்பர் 66மே வந்து நாளைக்கு கேமில் வரலாம். ஓகேங்களா. ஸோ 66மே வந்து டபுள்ஸ், ஏதோ ஒரு டபுள் நம்பர் வந்து நாளைக்கு ஒரு வாய்ப்பு. ஓகேங்களா. ஸோ 11ஓட டபுள் பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 66. ஸோ 66, ஏன்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் கெஸ்ஸிங் வந்து ஈஸியாக இருக்குது. இந்த பேட்டர்னில் கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஏதோ ஒரு நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு நமக்கே வந்து ஒரு ஷூரிட்டி கிடைக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் தான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். ஸோ 66 ஸ்ட்ரெயிட்டாக வரலாமா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நமக்கு இன்னொரு பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 41, அதாவது இங்கே 41 இங்கே 51, 41 51 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 51 ஓகேங்களா. இங்கே 66 தான் இங்கே வந்து 2 நம்பருமே பவர் பண்ணி 11 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 51 கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி, அதாவது சாரி 51க்கு வந்து 2 நம்பருமே ஆப்போசிட் பண்ணி 06 ஓகேங்களா. ஸோ இந்த 06லேருந்து ஒரு நம்பரை வந்து அவன் பவர் நம்பராக மாற்றுறான். ஏன்னா இங்கே 01க்கு சாரி இப்போ நான் 66 டபுள்ஸ்க்கு இங்கே 11 ரெண்டுமே வந்து பவர் நம்பரு. அதுக்கடுத்து இங்கே 51 பார்த்தீங்க அப்படின்னா கீழே 06 வந்து பவர் நம்பர். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு வேளை நாளைக்கு சேம் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா ஒரு நம்பரை வந்து நமக்கு திருப்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு நம்பரை திருப்பி நமக்கு 2 பிளேஸில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இந்த 06 வந்து திருப்புறான் அப்படின்னா 06, ஸோ பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 56. ஒரு நம்பரை மட்டும் திருப்புறான் அப்படின்னா நமக்கு 56. 51 ஏன் கொடுக்கல அப்படின்னா நமக்கு 51 வந்து ஏற்கனவே கேமில் வந்து இருக்கிறதுனால மேபி ரிப்பீட் அடிக்காமல் நமக்கு பவர் நம்பராக மாற்றி ட்விஸ்ட்டோடு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து 56. ஸோ பிசியில் வந்து 56 வருது அப்படின்னா நமக்கு ஒரு 65 பிசி. ஓகேங்களா. ஸோ அந்த 65 வந்து கொடுக்கறதுக்கான ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து நமக்கு 64 வந்து 2 வாட்டி கேமில் வந்து அடிச்சிருக்கான். போன மாதம் வந்து பிசியில் வந்து ஒரு 64, இந்த மாதம் வந்து ஏபியில் வந்து ஒரு 64. ஸோ இந்த 64க்கு ஒரு 65 கேமில் அடிச்சே ஆகணும். ஓகேங்களா. ஸோ போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 60லேருந்து 69 வரைக்கும் கண்டினியூஸாக இருக்கும். 60, 61, 62 கேமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரிசல்ட் வந்து நல்லா பாருங்கள். ஏன்னா 60, 61, 62, 63மே வந்து வந்திருக்கும். ஸோ 64, 65 மட்டும் கேப்பு, 66, 67, 68 வரைக்கும் 69மே வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அப்படி கண்டினியூஸாக வந்திருக்கப்போ நமக்கு கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 65. ஸோ அந்த 65 நமக்கு, ஏன்னா ஒரு நம்பர் அவன் கேப் வைக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா பேட்டர்ன் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னில் எப்போ டக்குன்னு எடுத்து கேமில் அடிச்சிருவான். ஸோ 65 நாளைக்கு பிசியில் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ 65 பிசியில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ 65 வருது அப்படின்னா நமக்கு நாளைக்கு ஒரு நம்பர் வந்து 565 அப்படின்ற ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் வந்து நாளைக்கு ட்ரை பண்ணலாம். நாளைக்கு ஏதோ ஒரு டபுள் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் நமக்கு 565 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் நிறைய இருக்குது. இல்லை டேரெக்டாக வந்து நமக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா 411, 511க்கு இங்கே 511. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 611. ஓகேங்களா. ஸோ அதையுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா டேரெக்டாக அப்படி அடிப்பானா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா. ஸோ இதோட பவர் நம்பரும் 66. 66மே வந்து நான் கேமில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கேமில் வந்து எல்லா ட்ரிக்ஸ் அண்ட் டர்ன்ஸ், ஏன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்கும்போது நமக்கு எல்லா சைடுமே இருக்கிறதுனால நான் பேட்டர்ன் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ பேட்டர்ன் சொல்லிட்டு இந்த பேட்டர்னில் உங்களுக்கு என்ன நம்பர் கரெக்டாக வருதோ நீங்கள் அந்த நம்பர் எடுத்து கேமில் ஆடிக்கோங்க. இல்லை வேணாம் அப்படின்னா ஓகே ஃபைன், நீங்கள் விட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து ட்ரிக்ஸ், அதாவது அதோட பேட்டர்னை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ அப்போ கேமில் வந்து விளையாடிக்கோங்க. சரிங்களா.
ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கேசிங். நன்றி, வணக்கம்.